Hello teachers and my dear friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல previous year question discuss பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ நாம அதோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்க்காதவங்க முன்னாடி வீடியோஸ் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போலாம். Fill in the blank with correct infinitives. So question பாருங்க, solar energy is used dash electricity. அதாவது infinitive அப்படினா ஒண்ணுமே இல்லை, 2 கூட பேஸ் ஃபார்ம் வரணும், அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஐ கேம் டு ஸ்டடி, நான் படிக்க வந்தேன். அப்போது இங்கே எதற்காகங்கிற கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? அப்படி கிடைச்ச அது இன்ஃபினிட்டிவ். மோஸ்ட்டாக சில வேர்ட்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸியாக நம்ம இன்ஃபினிட்டிவாக எழுதிடலாம். என்னென்ன வேர்ட்ஸ்னால் வாண்ட்டு, டிசைடு, லைக்கு, பிளான். மோஸ்ட்டாக இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த கொஷினை பார்க்கலாம். சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு டேஸ் எலக்ட்ரிசிட்டி. அப்போ சோலார் எனர்ஜி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? டு கலெக்ட். ஸோ இதோட கரெக்டான ஆப்ஷன் டு கலெக்ட். ஒய் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வராது அப்படின்னா அங்கே ஐஎன்ஜி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஐஎன்ஜி வரக்கூடாது இன்ஃபினிட்டிவில். அது ஐஎன்ஜி வந்தது அப்படின்னாலே அது ஜெரண்டாக போயிடும். ஸோ இது ராங்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது கிராமட்டிக்கலாக ராங்கு. ஃபார் கலெக்டடுங்கிறது கிராமட்டிக்கலாகவே தப்பு. ஸோ அது வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்கலெக்ட்னு கொடுத்துருக்காங்க. இன்க்கு அப்புறம் பொதுவாகவே நவுன் தான் வரணும், அதுவும் ஐஎன்ஜி ஃபார்மில். அப்போ இதுவும் ராங். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த இடியமேட்டிக் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது இதோட மீனிங் என்னன்னு சொல்லணும். அட் 6s and 7s மீன்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மூவிங் வெரி ஸ்லோலி. முதல்ல நம்ம இந்த அட் 6s and 7ஸோட மீனிங்கை பார்க்கலாம். அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு, இல்லைனா மெஸ்ஸியாக இருக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? த ஹவுஸ் வாஸ் அட் 6 and 7s, அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாமே ஒழுங்கில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. சரி, இப்போ இதில் இருக்க 4 ஆப்ஷனில் எது நம்மளுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நகர்ந்து போகிறது. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா? நோ, வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்னா முழுமையாக சரியாக இருக்கிறது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா இது அப்படியே ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது. நம்ம என்ன அதுக்கு மீனிங் பார்த்தோம்? மெஸ்ஸிங்கிறத மீனிங் பார்த்தோம். இதில் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட்டு டேக் எ கேப் ஆர் பிரேக்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு ஓய்வு எடுக்கிறது. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன் அ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். கரெக்ட், இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த கொஷினோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் அ ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், we have not watched such a thrilling movie as this. Identify the correct comparative degree for the given sentence ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம குட்டி ரீகேப்பாக அதில் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவு, செகண்டு கம்பேரிட்டிவ், தேர்டு சூப்பர்லேட்டிவ். ஓகே, இப்போது நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் குட்டி குட்டியாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதில் எந்த ஒரு கம்பேரிசனும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமஸ் டால், இங்கே எந்த கம்பேரிசனும் இல்லை. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ER ப்ளஸ் தேன். கண்டிப்பாக இங்கே கம்பேரிட்டிவ் டிகிரினாலே நம்ம தேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திங்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் பார்த்திங்களா தேன் வருது. தேன் கண்டிப்பாக கம்பேரிட்டிவ் டிகிரினாலே நம்ம தேன் யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தேன் வராது, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு தேன் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் இஸ் டாலர் தேன் ராணி. இது பர்சன் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ராம் ராணியை விட உயரமானவன் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் தட் புக். இந்த புத்தகம் அதை விட சுவாரஸ்யமானது. இது திங்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா
கம்பேரிசன் பிட்வீன் மோர் தேன் 2 persons ஆர் திங்ஸ். அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரினாலே ரெண்டுக்கும் மேற்பட்டவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கண்டிப்பாக அங்கே எப்படி தேன் யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரினா யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி வரும். இது வந்து பர்சனுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவே திங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ளஸ் அஜெக்டிவ் வரும். அவ்வளோதான். இங்கே தேனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுவும் முன்னாடி யூஸ் பண்ணுறோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ராம் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ராம் தான் இந்த கிளாஸ்லேயே உயரமானவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதை இங்கே ஹோல் கிளாஸ் கூடயும் அவனை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க இப்போ கொஷின்குள்ளே போய் ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். திஸ் மூவி இஸ் மோர் த்ரில்லிங் தேன் மோஸ்ட். ஓகே, இங்கே வந்து மோஸ்ட்னு வந்திருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். திஸ் மூவி இஸ் மோஸ்ட் த்ரில்லிங் தேன் மெனி அதர் மூவி வி ஹாவ் எவர் வாட்ச்டு. அப்போ இங்கேயும் என்ன வந்திருக்கு? மோஸ்ட் வந்துச்சுனாலே வரக்கூடாது சொன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த மோஸ்ட் த்ரில்லிங் மூவி வி ஹாவ் எவர் வாட்ச்டு. அப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன். திஸ் மூவி இஸ் மோர் த்ரில்லிங் தேன் எனி அதர் மூவி வி ஹாவ் எவர் வாட்ச்டு. எஸ், கரெக்ட். அப்போ இந்த கொஷினோட கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள், A4. நெக்ஸ்ட் கொஷின். இஃப் ஹீ ஹேட் மோர் மனி ஹீ ட்ராவல்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஃப் கிளாஸை நம்ம கண்டிஷனல் கிளாஸ்னு சொல்லலாம். இதில் மெயினாக 3 கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. அதை குட்டி ரீக்காப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் அப்படின்னாலே ரியல் பாசிபிலிட்டி இருக்கும், அப்புறம் ஃப்யூச்சரில் நடக்கிறதா இருக்கும். அதாவது உண்மையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயமா இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இஃப்பு கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கும். இஃப் கிளாஸ்னாலே நம்மளுக்கு 2 சென்டென்ஸாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்க்குறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இஃப் கூட ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து வர்றது வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்மாக இருக்கணும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். இப்போ இஃப் வந்திருக்கு, யூ ஸ்டடி வெல் ப்ரெசன்ட் வந்திருக்கு, யூ வில் பாஸ், வில் கூட பேஸ் வேர்பும் வந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷனல்னு சொல்கிறாங்க. அதாவது உண்மையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயம். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். நீ நன்றாக படித்தால் தேர்ச்சி பெறுவாய். அப்போ இங்கே ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனல் சொல்கிறாங்க. செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அன்ரியல் இமேஜினரி, உண்மையில்லாத கற்பனை நிலை. இது எப்படி இருக்கும்? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்ப்போமா? இஃப் கூட பாஸ்ட் வந்திருக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா வுட் கூட நம்ம பேஸ் வேர்பு போடணும். சாரி, அது எல்லு. வுட் கூட பேஸ் வேர்பு போடணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஹீ ஹேட் மணி ஹீ வுட் ட்ராவல். அவனுக்கு பணம் இருந்தால் பயணம் செய்வான். இப்போது இங்கே உண்மையில்லாத விஷயத்தை கற்பனையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் பார்ப்போம். இது வந்து பாஸ்ட் அண்ட் ரியல், கடந்த காலத்தில் நடக்காத விஷயத்த சொல்கிறது. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இஃப் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிபினா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னா வுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். இதுதான் வந்து தேர்ட் கண்டிஷனலோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ வுட் ஹாவ் பாஸ்ட். நான் படித்திருந்தால் தேர்ச்சி பெற்றிருப்பேன். அப்போது இது கடந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு அப்போ எந்த கிளாஸ் வந்திருக்கு? இன்னொருக்கா கொஷினை ரீட் பண்ணி பார்ப்போமா? இஃப் ஹீ ஹேட் மோர் மணி ஹீ ட்ராவல். எஸ், கரெக்ட். செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் வந்திருக்கு. செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் வந்தால் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு எதுன்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வுட் ஹாவ் ட்ராவல்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேர்டு கண்டிஷனல் கிளாஸு. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், வில் ட்ராவல்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட் கண்டிஷனல் கிளாஸோடது. ஸோ நம்மளுக்கு இதுவும் வராது.
ஆப்ஷன் 3 would travel. எஸ் கரெக்ட். இதுதான் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸோட ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே என்ன வரும்? இஃப் he had more money he would travel. ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், செல் வந்திருக்குது. இது கண்டிஷனல் டைப்லேயே வராது. ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனும் ராங். நெக்ஸ்ட் கொஷின், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒன் ஹூ ஸ்டடீஸ் லாங்குவேஜஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆர் கால்டு டேஷ்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, மொழியையும் அதோட அமைப்பையும் படிக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸு, ஃபஸ்ட் ஒன் பேத்தாலஜிஸ்ட். பேத்தாலஜிஸ்ட்னால் நோய்களை ஆய்வு செய்கிறவங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்ட். லிங்குவிஸ்ட்னால் மொழியையும் அதோட அமைப்பையும் ஆய்வு செய்கிறவங்க. எஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ ஸ்டடிட் அபவுட் பேர்ட்ஸ். பறவைகளை பற்றி ஆய்வு செய்கிறவங்க. இது வராது. நெக்ஸ்ட்டு ஜியாலஜிஸ்ட். ஜியாலஜிஸ்ட்னால் உங்களுக்கே தெரியும், பூமியை பற்றி ஆய்வு செய்கிறவங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் இந்த வீடியோஸோட கொஷின் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போய் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.